இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனவெழுத்துக்கள். இது டிஎன்பிசி போர்ஷனில் அழகு 1 அது கீழே கவர் ஆகுது. இந்த இனவெழுத்துக்கள் சோர்ஸ் எங்கே இருக்குன்னா 6th ஓல்டு புக்கும் இருக்குது. ஸோ இனவெழுத்துக்கள் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னா, ஒலிக்கும் முயற்சியிலும் பிறக்கும் இடங்களிலும் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களுக்கு பேர் தான் இனவெழுத்துக்கள். இதுதான் ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். மெய்யெழுத்துக்களுக்கும் இனவெழுத்துக்கள் இருக்குது, உயிரெழுத்துக்களுக்கும் இனவெழுத்துக்கள் இருக்குது. ஸோ இப்போ மெய்யெழுத்திற்கான இனவெழுத்துக்களை பார்ப்போம். இது மெய்யெழுத்திற்கான இனவெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 3 வகைப்படும்: வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த வல்லினம் வன்மையாக ஒலிக்கிறதுக்காக அது மார்பை அடிப்படையாக கொண்டு பிறக்கிறது. மெல்லினம் மூக்கை அடிப்படையாக கொண்டு பிறக்கிறது. இடையினம் அப்படின்றது கழுத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கிறது. இந்த மெய்யெழுத்தில் மெல்லினத்தை தொடர்ந்து வல்லினம் வரும். மெல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் இனவெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கு இக்கோட இனவெழுத்து, இஞ்சு இச்சோட இனவெழுத்து. அந்த மாதிரி இங்கிட்டு இருக்கிறதுக்கு ஃபுல்லாக அது இனவெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இடையினம் அப்படின்றது ஒரு தனி இனம், அதுக்கு இன எழுத்துக்கள் வராது. இதுதான் மெய்யெழுத்திற்கான இனவெழுத்துக்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா திங்கள் அப்படின்னு இருக்கு, இங்குக்கு இக்கு இருக்கு. ஸோ இது ஒரு இனவெழுத்து. மஞ்சள் இஞ்சு பக்கம் சா வரிசையில் உள்ள இருக்குது. மண்டபம் இன்னுக்கு அப்புறம் டா வரிசையில் உள்ள இருக்குது. சந்தனம் இந்து பக்கத்தில் தா வரிசையில் இருக்குது. அம்பு இம்மு பக்கத்தில் பா வரிசையில் இருக்குது. தென்றல் இன்னுக்கு அப்புறம் ரா இருக்குது. இதுதான் மெய்யெழுத்திற்கான இனவெழுத்துக்கள். இந்த மாதிரி இடையினம் ஒரே இனமாகும். இது மெய்யெழுத்திற்கான இனவெழுத்துக்கள். இப்போ உயிரெழுத்திற்கான இனவெழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. இதில் உயிர் குரில் அப்படின்றது 5, உயிர் நெடில் அப்படின்றது 7. நெடிலும் குறிலும் தான் இனவெழுத்துக்கள் வரும். இப்போ ஆக்கு ஆ தான் இனவெழுத்து, ஈக்கு ஈ தான் இனவெழுத்து, ஊக்கு ஊ தான் இனவெழுத்து, ஏக்கு ஏ தான் இனவெழுத்து, ஓக்கு ஓ தான் இனவெழுத்து. இப்போ மிச்சம் 2 இருக்குது, ஐ அவ்வு. இதுக்கு நெடில் எழுத்து இல்லை. ஸோ ஐ எந்த மாதிரி முடியுது, ஐ ஈ அப்படின்ற ஒரு ஓசையில் முடிகிறனால ஐக்கு ஈ தான் இனவெழுத்து. அவு அப்படின்றது ஊன்ற ஓசையில் முடிகிறனால ஊ தான் இனவெழுத்து. இப்போ இந்த உயிரெழுத்து நம்ம சொல்லில் உயிரெழுத்து சேர்ந்து வருவதில்லை. பொதுவாக நம்ம சொல்லில் யூஸ் பண்ண மாட்டோம், இந்த அளபெடையில் மட்டும்தான் வரும். இப்போ அளபெடுத்தல் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் நீண்டு ஒலித்தல் அப்படின்னு சொல்லுவோம். செய்யுளை அழகுபடுத்துவதற்காக வருவது தான் இந்த அளபெடுத்தல் அப்படின்றோம். இந்த அளபெடுத்தல்லையும் இந்த உயிரெழுத்துக்கள் நெடிலை தொடர்ந்து தான் குறில் வரும். ஒரு எக்ஸாம்பிள், ஓதல் அப்படின்னா நெடிலை தொடர்ந்து குறில் வந்திருக்கு. தூவும் அப்படின்றது நெடிலை தொடர்ந்து குறில் வந்து. தளி ஈ அப்படின்றது நெடிலை தொடர்ந்து குறில் வந்திருக்கு. ஸோ இனவெழுத்துக்களுக்கு உயிரெழுத்துக்களுக்கான இனவெழுத்துக்கள் இதுதான். அப்புறம் ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்திற்கு மட்டுமே இனவெழுத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆயுத எழுத்து தமிழ் எழுத்துலேயே ஆயுத எழுத்து அக்கு, அதுக்கு மட்டும்தான் இனவெழுத்தே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர் அக்கேனம், முப்புள்ளி, முப்பார்புள்ளி, இதெல்லாம் ஆயுத எழுத்திற்கு வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பார்த்துட்டு போயிடுவோம். மெல்லினத்திற்கான இனவெழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது? இஞ்சுக்கு அப்புறம் சாவரிசையில் உள்ள வந்திருக்கு, அப்போ இது கரெக்டு. இடம்பெறாதது தான் கேட்டிருக்கான். இந்துக்கு அப்புறம் தா வந்திருக்கு, அப்போ இதுவும் கரெக்டு. இன்னுக்கு அப்புறம் மறுபடியும் நீ வந்திருக்கு, ஸோ அப்போ ஈ தான் கரெக்டான ஆன்சர். இப்போ பக்கம் பாவரிசை வந்துருச்சு, அப்போ இது கரெக்டு. இப்போ கண்ணில் அப்படின்றது தான் தப்பானது, இது கரெக்டு. இதுதான் டிக் ஆகணும். தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டவன் இன்னுக்கு அப்புறம் டா தான் வரணும், இப்போ தான் பார்த்தோம். இந்த இன்னுக்கு அப்புறம் ரா வரணும்.
ஸோ இந்த இன்னுக்கான இனவெழுத்து என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இன்னுக்கான இனவெழுத்து இந்த ரா. ஆனால் வந்திருக்கிறது வேறு ரா வந்திருக்கு. ஸோ இப்போ இதுதான் தப்பு. நண்டு இன்னு பக்கரம் டூ வந்திருக்கு. இன்னு பக்கரம் டூ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்டு தான். இது வந்து வென்றான் எந்த ரா வரணும், அதோட இன்னுங்கான இனவெழுத்து இந்த ரா வரணும். இதுதான் தப்பு. அடுத்து பிழை திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தென்றல் அப்படின்றது வந்து தென்றல் எந்த நா வரணும்னு பார்க்கணும். இந்த இன்னு வரணும் தென்றல் அப்படின்றதுக்கு. நன்றி அப்படின்றதுக்கு இதுக்கு பதிலாக இந்த ரீ வரணும், நன்றி. மண்டபம் அப்படின்றதுக்கு அந்த இன்னு தவறாக இருக்குது, அந்த இன்னுக்கு பதிலாக இந்த இன்னு வரணும். ஸோ இனவெழுத்துக்கள்ன்ற டாபிக் இவ்வளோ தான் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது. தேங்க்யூ.